எல்லாருக்கும் வணக்கம். Present media, thank you so much for gracing our event yet again with your valuable presence. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you, யுவராஜ் sir and the entire team of Million Dollar Studios, ஈரா சரவணன் sir and ma'am, நியோ கேசல் சத்யா கரிகாலன் மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட ரிசப்ஷன் தியேட்டர்ல பார்க்கும்போது. அண்ட் I would, sorry. Thank you, Pari and team for trusting me with this character, and Shelly sir, Partha, Bharat, art director, lyricists, எல்லா சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அபி, தேங்க்யூ ஸோ மச். காஸ்டியூம்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப கொலாபரேட்டிவாக இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரோஜா மேம், சேத்தன் சார், என்னோட அப்பாவா நடித்த டென்வர் சார், டானா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் அன் அனெக்டோட். நாங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சிரித்து கைத்தட்டி ரசித்து பார்த்ததை நாங்கள் லைவாக பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரை வச்சு கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கேரக்டர் நேமை வச்சு கூப்பிடுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ன்றது. அண்ட் சின்னவங்கலேருந்து வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை படம் முடிச்சதுக்கு அப்புறம் மேஜிக்னு கூப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. 2 குட்டி குழந்தைங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு 6-7 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாய் மேஜிக், யூ ரியலி லுக் மேஜிக்கல் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் திருப்பி நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு குழந்தை வந்து பை மேஜிக், ஐம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, என்ன நீங்க ஆங்கிலோ இந்தியனா இருந்துட்டு இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படத்தையும் அவ்வளோ அழகா ரசிச்சு பார்த்தாங்க. கோபி அண்ணாக்கு, சேத்தன் சாருக்கு எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ், அண்ட் பாரியோட அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருந்த பிரசன்ட் மீடியா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ப்ரெஷ் ஷோ முடிச்ச உடனே நீங்க எல்லாருமே போய் நீங்க எழுதின ஆர்டிகல்ஸ் நான் படித்தேன். அண்ட் உங்களோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் ஒன்று விடாம பார்த்தேன். படத்தை பத்தியும் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் பத்தியும் ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. நீங்க எழுதினது, நீங்க பேசினது எல்லாமே தான் டிக்கெட்டா கன்வெர்ட் ஆச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக். அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்க நிறைய பிரசன்ட் மீடியா எல்லாருமே நிறைய பேர் இதுல எனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் உங்க சப்போர்ட்க்கு நான் தலை வணங்குறேன். அண்ட் இந்த வாரம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே தியேட்டர்ல வந்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் போச்சுன்றது பார்க்கும்போது இந்த வாட்டி என்னோட போன வாரம் நான் யூஸ் பண்ண ஆப்ஸ்லயே மோஸ்ட் யூஸ்ட் ஆப் வந்து புக் மை ஷோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. எல்லா ஷோஸுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. அது பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் இப்போ ஸ்கிரீன்ஸ் அண்ட் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த வாரமும் பிரசன்ட் மீடியா உங்களோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்க படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அன்பே டயானா படத்தோட வெற்றியை கொண்டாட நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். எல்லாருக்கும் என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நியோ கேசில் கிரியேஷனுக்கு இது முதல் தயாரிப்பு. நான் வந்து கல்வி பணியில குறிப்பா போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களோட கனவை நினைவாக்குற பணியை செஞ்சிட்டு இருக்கேன். சினிமான்றது எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை மட்டும் இல்ல, ஒரு நல்ல பயணத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. என்னோட இந்த பயணத்துல முதல் படியிலிருந்து என்னை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறவர் திரு சரவணன் சார். அவருக்கு இந்த நேரத்துல நான் என்னோட நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். சில பேர் தான் கதவு இருக்குன்றத காண்பிப்பார்கள், சிலர் வந்து அந்த கதவை திறந்து வைப்பார்கள். வெகு சிலர் மட்டுமே அந்த கதவிற்கு அப்பால் அழைத்து சென்று இந்த பூ உலகில் அனுபவத்தை அளிப்பார்கள். அப்படி இந்த சினிமா துறையில் வெகு சிலரில் எங்களுக்கு மிக முக்கியமானவர் திரு சரவணன் சார். அவருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து எங்களோட இந்த முதல் படத்துல எங்களோட இணைந்து நம்பிக்கையோடு கைகோர்த்து
நடந்த அன்பு தம்பி யுவராஜுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து நல்ல வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த போதிலும் நாங்க முதல் படத்துல எங்களோட கைகோர்த்து தோள் கொடுத்து நின்றிருக்காரு. அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். யுவராஜ் தனி ஆள் கிடையாது, ஒரு படையே இருக்கோம், நாங்கெல்லாம் இருக்கோம். எப்போதும் இந்த பயணம் தொடரும். நாங்கெல்லாம் வேற வேற கிடையாது, நாங்க எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள்னு இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நல்ல புத்தகங்கள் ஒரு தலைமுறைய மாற்றும் ஆற்றல் படைத்தது. அது மாதிரி சிறந்த திரைப்படங்கள் சமூகத்தின் சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததுன்னு நான் நம்புறேன். ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, என்னன்னா சினிமா ஹேஸ் டு பிரிங் இன்ஸ்பயர் சேஞ்ச் அண்ட் பீப்புள் டுகெதர் அப்படின்னு. இது ரொம்ப உண்மையான விஷயம். இதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டா நம்ம டைரக்டர் சரவணன் சார் இயக்கி இருக்க நந்தன் படத்தை நம்ம சொல்லலாம். சாதி ஒழிப்பே தனி மனித சுதந்திரம் அப்படின்ற கருத்தின் அடிப்படையில முழு நேர பிரச்சார படமா இல்லாம எளியவர்களுக்கும் புரியிற வகையில ரொம்ப ஜனரஞ்சகமா நகைச்சுவை உணர்வுடன் இந்த படத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய டைரக்டர் பாரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோயின் ரம்யா ஆங்கிலோ இந்தியனாவே வாழ்ந்திருக்காங்க. அடுத்து கோபி, ரோஜா மேடம், சேத்தன் சார், இப்படி எல்லாருமே படத்துல அப்படியே அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படத்தோட வெற்றிங்கிறது நடிகர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் மட்டுமானது அல்ல, அந்த படத்துக்கு பின்னாடி உழைக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இப்படி எல்லாருடைய கூட்டு உழைப்போட விளைவுதான். ஸோ இந்த படத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்திற்கு ஆதரவளித்த ரசிகர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் சமூக வலைத்தளங்களில் இந்த படத்தை கொண்டாடிய உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துல தம்பி யுவராஜுக்கும் டைரக்டர் சரவணன் சாருக்கும் எங்களோட அன்போட வெளிப்பாடா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கோம். சார் 2 பேரும் தான். தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு தேவையான நல்ல கருத்துள்ள படங்களை கொடுக்கணும்ன்ற பொறுப்பு ஏற்கனவே இருக்கு. இந்த வெற்றிக்கு பின்னாடி இன்னும் அதிகமா இருக்கு. கண்டிப்பா தொடர்ந்து சமூகத்துக்கு தேவையான நல்ல படங்களை கொடுப்போம்னு இந்த நேரத்துல நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே உங்க எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும். மறுபடியும் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. பிளாட்டினம் தான் சார். ஸோ இப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தயாரிப்பாளர் சத்யா கரிகாலன்